வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மூளை பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். ட்ரையூன் பிரெயின் தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தியரி என்ன சொல்ல வருதுன்னா, மூளைனா நம்ம ஒரு உறுப்புன்னு பார்த்திருப்போம். ஆனா அதுக்குள்ளேயே 3 நிலை கொண்ட மூளை வேலை செய்யறதா சொல்றாங்க. அது ஒன்னு ரெப்டிலியன் பிரெயின், 2 மெமலியன் பிரெயின், 3 நியோகார்டெக்ஸ் பிரெயின். இந்த ரெப்டிலியன் பிரெயின்ன்றது வந்து ஊர்வன மூளை. முதல்ல வந்து ஒரு நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து, மீன்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஊர்வனவா மேம்பட்டு ஒரு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இது இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து லிம்பிக் பிரெயின், மெம்மலியன் பிரெயின் சொல்றாங்க. இந்த மெம்மலியன் பிரெயின் என்னன்னா ஒரு 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதா சொல்றாங்க. அடுத்த நிலைக்கு மேம்பட்டு வந்ததா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நியோ கார்டெக்ஸ் பிரெயின் உருவானதா சொல்றாங்க. சோ இந்த 3 நிலைகள்ல ரெப்டிலியன், மெமலியன் அண்ட் நியோ கார்டெக்ஸ் 3 நிலைகள்ல பிரெயின் ஒர்க் பண்றதா சொல்றாங்க. இந்த மூணுத்துக்குமே வெவ்வேறு பன்முகத்தன்மை, வெவ்வேறு தனித்துவமான பண்பு நலன்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ட்ரையூன் பிரெயின் தியரியில இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யார் இந்த ட்ரையூன் தியரி அப்படின்றத யார் இதை வந்து உலகத்துக்கு சொன்னாங்க அப்படின்னா, பால் டி மேக்லின் அவர் தான் இந்த ட்ரையூன் தியரி மாடல் இருக்கிறதா சொல்றாங்க. இது மூளையின் முப்பரிமாண வளர்ச்சியை 3 முக்கிய கூறுகளாக பிரிக்கின்றன. ஒன்னு ஊர்வன வளாகம் ரெப்டிலியன் பிரெயின், இன்னொன்னு பேலியோ மெமலியன் வளாகம், இட்ஸ் கைண்ட் லிம்பிக் பிரெயின் ஆர் மெமலியன் பிரெயின், அடுத்ததா நியோ கார்டெக்ஸ் பிரெயின், நியோ மெமலியன் வளாகம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மனித மூளையின் சிக்கலான செயல்பாடுகளை புரிந்து கொள்ள ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. இந்த மாடல் வந்து மனித மூளையோட பல்வேறு சிக்கலான தன்மை கொண்ட, அதாவது நெகட்டிவிட்டியும் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, பயமும் இருக்கும், கவலையும் இருக்கும், சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வரையறுத்துல இந்த சிக்கலான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பா இது செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு கூறுக்கும் தனித்துவமான, இந்த 3 நிலைகளுக்கும் தனித்துவமான செயல்பாடுகள் மற்றும் சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அவை நமது நடத்தை மற்றும் அறிவாற்றல் திறன்களை வடிவமைக்கின்றன. இந்த மூளையோட தனித்துவமான பண்புகளை ஒவ்வொன்றா ஆராயும். ஃபர்ஸ்ட் ரெப்டிலியன் பிரெயின். ரெப்டிலியன் பிரெயின் வந்து அது எந்த இடத்துல நம்ம பொறுப்பேற்றுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம், அதாவது மூளை தண்டுவடம் இருக்குங்களா, மூளையோட அடிப்பகுதி, அதுக்கடுத்து செரிபெல்லம்னா சிறுமூளைக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து ரெப்டிலியன் பிரெயினா கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, ஃபைட் ஆர் ஃபிளைட்டு, ஃப்ரீஸு, ஒரு என்ன சொல்றது, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெப்டிலியன் பிரெயின்ல வருது. இதுல மெயினா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சர்வைவல் பிரெயின் சார். இப்ப ஒரு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியான அனுபவங்கள்லாம் இதுல இருக்கிறதுனால, மேக்சிமம் அந்த காலத்துல, ஆதி காலத்துல வந்து மிருகங்களோட போட்டி போட்டு வாழக்கூடிய, சர்வை பண்ணி வாழக்கூடிய கட்டாயம் மனிதனுக்கு ஏற்பட்டு இருந்ததுனால, அப்போதைக்கு சூழ்நிலைக்கு வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதிகமா இந்த அவங்களோட இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காகட்டும், இல்ல பயம், ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் 90% இல்லை, மோர் தென் 90% வந்து இந்த மாதிரியான கட்டமைப்புல தான் இந்த பிரெயின் வந்து ஒர்க் ஆகி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து உள்ளுணர்வு சார்ந்ததா ஒர்க் பண்ணுது அப்படி. இதுல இன்னொரு டைனோசர் காலத்து பிரெயின் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல வந்து முக்கியமா நமக்கு வர பிரச்சனைகளை சமாளிச்சு தப்பிச்சு வாழ்றது, இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்டா. எதுக்கெத்தாலும் பயப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பயப்படும், இல்லைன்னா போராடும், ஃபைட் ஆர் ஃபிளைட், அந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கோட ஒரு வாழ்வியல் சூழல் எப்படி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான உணர்ச்சிகள் நிறைந்த விஷயம் தான் நம்மளுடைய ஊர்வன மூளை, அதாவது ரெப்டிலியன் பிரெயின். ஸோ இதில் அதுக்கு அடுத்ததா வந்து மெமலியன் பிரெயின். மெமலியன் பிரெயின்ல வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ், ஹைப்போதலாமஸ், இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும். அதாவது மூளையோட நடுப்பகுதியில வரும். நம்ம கீழ்ப்பகுதி வந்து ரெப்டைலியன் பிரெயின் பார்த்தோம், 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அந்த தியரியில சொல்றாங்கன்னு பார்த்தோம். இது வந்து 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மூளை வந்து அதிகமா நம்மளோட எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்கும். அது நெகட்டிவ் எமோஷன்ஸா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு அஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பெயின்ஃபுல், மோஸ்ட்லி ஒரு சேடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எமோஷனல் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரெப்டிலியன் பிரெயின், மெமலியன் பிரெயின்ல இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னதான், இப்போ கம்பஸ்னா வந்து நினைவாற்றலை வந்து அதிகமா கொண்டிருக்கும். நினைவாற்றல் ஏரியாக்கெல்லாம் அதிகமாக கடந்த கால நினைவுகள், பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நினைச்சு அசை போட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல. ஸோ அந்த ஏரியாலாம் இந்த மெமலியன் பிரெயின் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ ஏன் எனக்கு இது மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு ஏன் 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 ஏன்னு ஒரு
எமோஷன் மனநிலையில செயல்படுறதுக்கு இந்த மெமலியன் பிரெயின் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள், ஹைப்போதாலமஸ் வந்து உடல் வெப்பநிலையை, பசியை கொடுக்கறது, தாகத்தை ஒழுங்குபடுத்துறது, ஒரு சோசியல் பிஹேவியர்ஸ்ல வந்து நம்ம ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, பிரியறது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு பாசமா இருக்கிறது, இந்த மாதிரியான அனைத்து எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் வந்து மெமலியன் பிரெயின் வந்து பொறுப்பேற்றுக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்தது நியோகார்டெக்ஸ் பிரெயின். நியோகார்டெக்ஸ் வந்து லேட்டஸ்டா ஒரு 150 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து ஷைன் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பெருமூளை. இப்போ இருக்கிறதுல வந்து 65% வரைக்கும் பெருமூளை தான் ஜாஸ்தி இருக்குது. பெருமூளை, நடுமூளை, சிறுமூளை, பின்மூளை அப்படின்னு பார்க்கும்போது பின்மூளை வந்து ரெப்டிலியன் பிரெயின்ல வந்துருது, நடுமூளை வந்து மெமலியன் பிரெயின்ல வந்து, மேல பெருமூளையில வந்து, முன்மூளை வந்து ப்ரீபிராண்டல் கார்டெக்ஸ், இதெல்லாமே வந்து நியோ கார்டெக்ஸ் பிரெயின்ல வந்துருது. இதுல வந்து டோட்டலா லேட்டஸ்ட், இப்ப நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், சினிமாவெல்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய வம்சம் ஒரு படம், நிறைய சினிமா இருந்துச்சு, நாட் ஒன்லி சூரிய வம்சம். பெரிய சரத்குமார், வயசான சரத்குமார் அந்த படத்துல வரும்போது அவங்க வந்து ரெப்டிலியன் பிரெயின், அதாவது பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் பத்திரமா மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க மரியாதையை காப்பாற்றணும், இவங்க மரியாதையை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஒரு பழைய கல்ச்சர், சித்தாந்தம், கலாச்சாரம் எல்லாமே வந்து காலங்காலமா நடைமுறைப்படுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அதை வச்சு டிசிஷன் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்துல பெரிய சரத்குமார் அந்த மாதிரி பண்ணுவாரா, சின்ராசு சரத்குமார் ஒருத்தருப்பாரு, அவர் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு லவ்ல ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து தேவயானி அவங்கள வந்து அவங்க லவ் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி அவர் கலெக்டர் ஆக்கி, தேவயானி கலெக்டர் ஆக்கி அவங்க பெரிய தொழிலதிபராக தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவா இந்த சின்ராசு சரத்குமார் தான் இதுல வந்து நியோ கார்டெக்ஸ் பிரெயின். ஸோ லேட்டஸ்டா, அதாவது அப்போதைக்கு என்ன பகுத்தறிவான விஷயங்கள் என்ன, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி குயிக்கா வந்து ரியாக்ட் பண்ணி, ஸோ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனா வெளிப்புற சூழலுக்கு இம்மிடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட்டிவா சர்வை பண்ணி ப்ரொசீட் பண்றது தான் நியோ கார்டெக்ஸ் பிரெயின். ஸோ அதுல வந்து சின்ராசு அந்த வேலையை பண்ணி நட்சத்திர ஜன்னலில் வானம் கட்டி பறக்குது அந்த மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து மெமலியன் பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மதர் ரோல் பண்ணுவாங்களா, ராதிகான்றது. ஸோ உங்க சொத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு எங்க அப்பதான் பெரிய சொத்துன்னு சொன்ன சின்ராசு எங்க, இல்ல சொத்துக்காக அடிச்சுக்கிற மற்ற பிள்ளைங்க எங்கன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலான விஷயங்கள்ல மட்டுமே கேரி பண்ணுவாங்க. இது எல்லா வீட்லயுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கில்லி படத்துல சொன்னு வச்சுக்கோங்களேன், விஜயோட அவங்க அப்பா போலீஸா இருப்பாரு, அவர் வந்து வெல் ஸ்ட்ரக்சரல் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி ப்ரொடெக்ஷனா, ஸோ இதெல்லாம். பட் விஜய் வந்து கொஞ்சம் முன்னோக்கி எல்லாத்தையுமே டக் டக் டக்குன்னு மூவ் பண்ணி சாதிக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாப்புல. இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்க அம்மான்னு ஒரு ரோல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எங்க இந்த வீடு வித்துலாமாங்க, ஏய் இது வந்து கவர்மெண்ட் குவார்டர் சிட்டி அப்படின்னு சொல்லு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டா, ஒரு ஜஸ்ட் எமோஷனலை மட்டுமே பகிர்ற விஷயம். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது நடந்திருக்குமா, இது நடந்திருக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிட்டு சில நேரத்துல நம்மளை எதுவுமே செய்ய விடாம கூட தடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் கேரிங் எமோஷனல் டைப் வந்து மெமலியன் பிரெயின், லிம்பிக் செட்டப். நியோ கார்டெக்ஸ் பிரெயின் வந்து அப்டேட்டட் வெர்ஷன், லேட்டஸ்டா வந்து வெளிப்புற சூழல்களை இம்மிடியா தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுனால 5 சென்ஸ் மூலயமா டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது. ஸோ இந்த 3 வெரைட்டி ஆஃப் பிரெயின்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ சர்வைவல் பிரெயின் வந்து ரெப்டிலியன் பிரெயின், ஊர்வன மூளை, அது அந்த காலத்துல இருந்தே இருக்கிறதுனால, டைனோசர் காலத்து மூளைன்றதுனால அது பழைய பஞ்சாங்கத்தை ஃபுல்லா நினைச்சிட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பாதுகாப்பா இருப்போமா அதை மட்டும் தான் யோசிக்கும். அதுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் யோசிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா அது ஒத்துக்காது. அதே மாதிரி மெமலியன் பிரெயின் வந்து ஏன் பண்றீங்க, ஏன் 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 மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அதுல இருக்கிற நுணுக்கங்கள், லாஜிக் அதெல்லாம் யோசிக்காது. நியோ கார்டெக்ஸ் பிரெயின் தான் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், அதெல்லாம் வந்து அதாவது என்ன பண்ணணும், ஏன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்டிவான பிரெயினா செயல்படுது அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். ஸோ நல்லா இருந்ததுங்களா? ட்ரையூன் தியரியில இதை தான் சொல்ல வராங்க. 3 விதமான மூளைகள் வித்தியாசமா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நாம இந்த 3 மூளையை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு நாம படுற அவஸ்தை, ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள இது ரைட்டா இருக்குமா, தப்பா இருக்குமா, அவஸ்தைப்படுறது, நொந்து நூடுல்ஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது எல்லாம் வெளியில எவனும் நம்மள டார்ச்சர் பண்ணியோ டென்ஷன் பண்ணியோ விடுறது கிடையாது. நமக்குள்ளேயே இருக்கிற இந்த 3 விதமான எமோஷனலும், பழைய சித்தாந்தமும், லேட்டஸ்ட் வெர்ஷனும் ஒரு பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்து தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ட்ரையூன் பிரெயின் தியரியில சொல்ல வருது. அடுத்ததா சயின்டிபிக்கா இன்னும் லேட்டஸ்டா அமிக்டலா, லிம்பிக் சிஸ்டம்ல வந்து இன்னும் டீப்பர், ஏன்னா லிம்பிக் சிஸ்டம்ன்றது வந்து அது ஒரு பெரிய
ஒரு சேமிப்பகம், நினைவகம், எமோஷன்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அதை பத்தி தனி வீடியோல அடுத்ததான் பார்ப்போம். நன்றி.